இந்த ஊர்னுடைய எம்எல்ஏ ரூபகலா சசிதர் மக்களை ஏமாத்தி மக்களை திசை திருப்பி மக்கள் கிட்ட ஓட்டு பாக்குற ஓட் சோரி பத்தி நீ இன்னைக்கு பேசுற. நீ தான் ஓட் சோரி, கிதான் ஓட் சோரி, கிதான் ஓட் சோரி, கிதான் ஓட் சோரி. கேஜிஎஃப்ல இன்னைக்கு ஓட் சோரி யாருன்னு சொன்னா அது ரூபகலா சசிதர். சாதனை நாயகி, சாதனை நாயகிலாம் பேனர் போட்டு வச்ச தாய் யாருமா? நீ அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. 2022ல இது கம்மியா இருக்குது, அத கம்மியாவ நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறார். ஆனா அதே நேத்து ரூபகலா சசிதர் ரெஜிஸ்டர் ஏத்தி வச்சுக்கின்னு இந்த அம்மா இந்த நேம் போர்டு பார், யாரு ஃபர்ஸ்ட் டாக்டர், யாரு நெக்ஸ்ட் டாக்டர், யாரு DH1 படிச்சுனுக்குது. ஜான் டெய்லர் காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உலகத்திலேயே முதல் கரண்ட் பார்த்த ஊரு கேஜிஎஃப். முதல் கரண்ட் பார்த்து ஆபரேஷன் பண்ண ஹாஸ்பிட்டல் பிஜிஎம்எல் ஹாஸ்பிட்டல். அதுக்கு நெக்ஸ்ட் மகாராஜா காலத்துல கட்டப்பட்ட இந்த கேஜிஎஃப் ஜெனரல் ஹாஸ்பிட்டல். ஆனா ஸ்டேட்டஸ்க்கு தான் அவன் டிஎஸ் டெசிக்னேஷன்ல இருக்கிறானான்றது இல்ல பிரச்சனை. இதே எலெக்ஷனுக்கு முன்னாடி பிஜேபி கவர்மெண்ட் இருக்கும்போது 8 கோடியில நான் சாதனை பண்ணிட்டேன், 8 கோடியில கட்டடத்தை கட்டிட்டேன் எலெக்ஷன்ல அப்படின்னு பாட்ட போட்டு மிகப்பெரிய இந்த ஹாஸ்பிட்டல் ஊருக்கெல்லாம் ஐசியூ யூனிட் வந்துச்சு, இன்னைக்கு கேர்டியாக் யூனிட் வந்துச்சு, ஜெயதேவா ஹாஸ்பிட்டல் வந்துச்சு. இந்த ஊர்ல நான் எல்லாத்தையும் பாதுகாக்கிறேன்னு சொல்லி மிஸ்கைடு பண்ணி ரூமர் பண்ணி இந்த ஊர்ல ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் ப்ரொபகண்டா பண்ண தாய் யாருக்கு யாரு? இப்படி மக்களை ஏமாத்தின நீங்க எங்க மேல நடவடிக்கை எடுப்பியா? சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் பிராண்ட் இனி உன்னை தூங்க விடாது. சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் பிராண்ட் தங்கவயல்ல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தட்டி எழுப்போம். இன்னைக்கு மோகன் கிருஷ்ணா இன்னைக்கு ராத்திரி நீ தூங்குறது இல்ல. ஏன்னா மோகன் கிருஷ்ணா இப்படிப்பட்ட ஆயிரக்கணக்கான இளைஞர்களை கொண்டு வந்து இன்னைக்கு வயிற்றுல புளிய கரைச்சிட்டார். இன்னைக்கு இந்த தொகுதியினுடைய எல்லா பகுதியிலும் மூளைக்கும் இன்னைக்கு மோகன் கிருஷ்ணனுடைய போராட்டத்தை இன்னைக்கு பேசுவாங்க. தங்கவயலுடைய இளைஞர்கள் யார் நடத்துறாங்கன்றது முக்கியம் இல்லை, எதுக்காக போராட்டத்தை நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்கணும். இதே பிக்சர் ரோட்ல நான் பிலிம் போட்டு காமிக்கிறேன். நீ அதே மார்க்கெட்ல எம்ஜி மார்க்கெட்ல நீ என்ன பேசுற? எம்ஜி மார்க்கெட்ல மை கட்சி எத்தனை வியாபாரி ஊதா? எம்ஜி மார்க்கெட்ல கிருஷ்ணமூர்த்தி அட்வொகேட் உங்களுடைய கெஞ்சிலியா? இதே வள்ளல் முன்சாமி போடுறான்னு தூக்கின்னு சொல்லிட்டு ரவுடிசம் பண்ணலையா? யாரை ஏமாத்துற வியாபாரிகளே வந்தாங்களா? இந்த அம்மா கிட்ட லெட்டர் எழுதி கொடுத்தாங்களா? அந்த லெட்டரை பார்த்து இந்த அம்மா போய் இடிதான். நீ எம்எல்ஏ முனிசிபாலிட்டியில எந்த ப்ரொவிஷன்ல உன்னால எல்லாத்தையும் நீயே பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த சட்டம் இருக்குது? முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய பவர் இன்னைக்கு டைவர்ட் பண்ணி எஸ்சி தொழிலாளியுடைய மகள் இந்திரா காந்தியை அவமானப்படுத்தி 20 நாளைக்கு முன்னாடி அம்மானுடைய காரப்படுவது யார்? சீட்ல உட்கார வச்சுட்டு அவங்கள மிஸ்கைடு பண்ணது யார்? ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மனுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? ஸ்டாண்டிங் கமிட்டியினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன சொல்லுது? இன்னைக்கு இந்த ஊர்ல ஜெராக்ஸ் கவுன்சிலர்களை பாத்துக்கிறோம், ஜெராக்ஸ் எம்எல்ஏ எங்கன்னா பாத்துக்கிறீங்களா? பாத்துக்கிறோம். யாராவது ஒரு புதிய இன்ஸ்பெக்டர் வந்தா ஜெராக்ஸ் பத்தி பேசுறாங்க, டீச்சர் வந்தா ஜெராக்ஸ் பத்தி பேசுறாங்க, இன்னைக்கு ஆர்டிஓ வந்தா ஜெராக்ஸ் பத்தி பேசுறாங்க. யாருமே நான் போய் எம்எல்ஏ பார்த்தேன், எம்எல்ஏ கிட்ட லெட்டர் வாங்கினேன்னு யாரும் சொல்றது இல்ல. இது உன்னுடைய யோகித்தை. இது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் இந்த காங்கிரஸ்ல நான் ஆல் இந்தியா உடைய அப்போசிஷன் லீடர் ராகுல் காந்திக்கு லெட்டர் எழுதுகிறேன். உங்களுடைய கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கர்கேக்கு இன்னைக்கு லெட்டர் எழுதுகிறேன். இன்னைக்கு ராகுல் காந்தி பீகார் எலெக்ஷனை பத்தி சொல்றார். ஹிட்லர் கெலிச்சிட்டான், அதுக்காக நாம் சந்தோஷப்பட முடியுமான்னு சொல்லிட்டு ஹிட்லருடைய பாசிஸ்ட் பாலிசியை கேஜிஎஃப்ல நீ பண்ணிக்கிறீங்க. இது எங்கேயாவது நடக்குமா? இன்னைக்கு
யாரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்தது? ஒரு சின்ன பைட். யார் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறது? யார் மேல ஆக்ஷன் எடுப்ப? நீ பேசுற வீடியோ உனக்கே போடுறப்ப. இன்னைக்கு டெவலப்மெண்ட்டுக்கு கோஆபரேட் பண்ணிக்கிறாங்க. அந்த 56 கடைகளை நாங்க ஃபர்ஸ்ட் இட்டுட்டு அதுக்கு பிறகு மத்த வேலையை சொல்றேன். புல் மார்க்கெட்ல 110 கடை 114 கடை இடிக்கப்பட்டு இருக்கிறது. எந்த அதிகாரத்துல அந்த ಕಡೆங்களை ಇಚ್ಚೆ அப்படின்னு கேட்டா ನಾವು ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஒண்ணே ಕಾನೂನು ರೀತಿಯಲ್ಲಿ பார்க்கணும், இன்னொன்னு பொதுக்கூட்டத்தை போட்டு நீ என்கிட்ட சொல்லணும், இல்ல குரூப காமிச்சுக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கணும். நீ வேற ரீதியில் சொன்னா ரத்தத்திலே போராட்டத்தை பார்த்தவன் நான், கொள்ளைகளை பார்த்தவன் நான். உன்னை பார்த்து நான் ஓடிடுறேன்னா போலீஸை கேட்டு பார், इंटेलिजेंस रिपोर्ट केट बार ज्योति वासी यारे या मेले एंद क्रिमिनल केसुम कड़ियाद போராட்டத்தை தவிர இதே ஹாஸ்பிடலுக்கு 2006ல பூட்டு போட்டு அக்யூஸ் ஆனவன் நான். முனிசிபாலிட்டில கக்கு செட் வந்து கொட்டி அரெஸ்ட் ஆனவன் நான். நீ எங்கம்மா கைதி ஆகிற? எந்த போராட்டம் வரலங்குது? அமுல் பேபி மாதிரி உங்க அப்பா கான்வென்ட்ல பணத்தை போட்டு படிக்க வச்சிருக்கிறார். தொழிலாளி புள்ள செருப்பு போடாம மைனிங் ஸ்கூல்ல பற்றி சட்டம் பற்றி இந்த ஊரினுடைய போராட்டத்தை பார்த்தவங்க நாங்க. எங்களை பார்த்து வேற ரீதிಯಲ್ಲಿ ಏನು ರೀತಿ ಅದು நான் சொல்றவனுக்கு டைரக்டா முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல நீங்க தலையிட்டது இல்லீகல். மார்க்கெட் கிட்ட உத்தரவாதம் வாங்காம கடைகளை இச்சது இல்லீகல். இடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த எஸ்டிமேஷன் போட்டு ஸ்கிராப் வேல்யூ எவ்வளவுன்னு போட்டு மண்ணை எடுத்து போய் எவ்வளவு கொட்டினேன், இரும்பு எடுத்து போய் யாருக்கு வித்த, இன்னைக்கு யாருக்கிட்ட கான்ட்ராக்ட் கொடுத்துக்கிற? ₹1 கூட கவர்மெண்ட்டுக்கு லாஸ். நாங்க ஸ்பீக்கருக்கு மேல லெட்டர் எழுதுறோம். ஐ வில் கெட் சாங்ஷன் ஃப்ரம் ஸ்பீக்கர். உண்மையில wrongful loss to the property government municipality ஆயிக்குது. 35 கவுன்சிலர்களுடைய ஒப்புதல் வாங்காம இன்னைக்கு நீ பண்ணி இருக்கிற. ஏன் உன் மேல கிரிமினல் கேஸ் போடக்கூடாது? இல்ல நீ வளல் மிச்சான் காமிச்சிருக்கோம் ஆயிடுச்சான், அவன் போட்டு ஜெயிலுக்கு. இதுதான் உன் நிலைமை. சேவ் கேஜிஎஃப் இன்னைக்கு ஸ்கூல் ஆஃப் மைன்ஸ்ல பக்கத்துல இன்னைக்கு பைலட்ஸ் கிட்ட 120 வருஷமா ஒரு பிஜிஎம்எல் ஸ்கூலுக்கு இது 50 ஸ்டூடெண்ட்டுக்கிறான். இன்னைக்கு உலகத்திலே எல்லா துறையிலும் சேர்ந்துக்கிறான் அவன். அந்த ஸ்கூலை ஸ்டாண்டர்ட் பண்ணோம். எக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து டெல்லி வரைக்கும் போறான். என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஊர்ல கல்வி தரந்தாந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலை போய் பார்த்திருப்பியா? 25 வருஷமா மைன்ஸ் வீடு இல்லாம செத்துக்கிறானே, அவனுக்காக டெல்லிக்கு போய் பேசியிருப்பியா? அவன் காசு வராதுக்குது அதுக்காக கோர்ட்டுக்கு போய் ஏதாவது பண்ணி இருப்பியா? இந்த ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் சொல்றாரு 54 நர்ஸ் இருக்கணும், ஆனா 3 நர்ஸ் தான் இருக்குது. 26 நர்ஸ் இருக்கணும், ஆனா 3 நர்ஸ் தான் இருக்குது. 54 டி குரூப் எம்ப்ளாயிஸ் இருக்கணும், ஆனா 3 பேர் தான் இருக்கிறான். இங்க கார்டியாக் யூனிட் இல்ல, எம்ஆர்ஐ இல்ல, பெரிய இன்னைக்கு ஸ்கேனிங் மெஷின் இன்னைக்கு இல்ல. இதையெல்லாம் எடுத்துன்னு வந்து போட்டு 7 மணிக்கு நீ வந்து சேர் போடக்கா அங்க உக்காரு, அங்க பாரு அவுட் பேஷண்ட் எத்தனை பேர் வரான், எத்தனை பேருக்கு ரெஃபரிங் பண்றான் அப்படின்றத நீ பார்க்கணும். அதனால இந்த போராட்டத்தை இந்த அளவுக்கு இவங்க நடத்தினுக்கிறாங்க. இந்த போராட்டம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். இந்த போராட்டத்தை ஹாஸ்பிட்டல் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்டஸ் மாற்றணும். அந்த போராட்டத்தை இன்னைக்கு மோகன் கிருஷ்ணா தலைமையேற்றிருக்கிறார். அவர்களோடு கரம் கோர்ப்போம், தங்கவயலை மீட்போம், தங்கவயலுக்காக ஒன்றுபடுவோம் என்று கூறி முடித்துக் கொள்கின்றேன்.